வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் டர்ன் அரவுண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல்ல இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 1712 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல 1695 ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூடுன்னு 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் 7.4 இருக்கு. ஸோ இப்போ இது நமக்கு புக் வேல்யூல இது அட்ஜஸ்ட் பண்ணினோம்னு சொன்னாக்க புக் வேல்யூ நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவா டர்ன் ஆகும். ஆல்ரெடி புக் வேல்யூ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக தான் இருக்கு. பிஏ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். அதனால நமக்கு சப்சிக்வெண்டா இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் நமக்கு ஸ்டாக்னேட் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 1.28ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் உடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது ஒரு 15% 20% கிட்டக்க குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்க. அதே மாதிரி குவார்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்க ஒரு 9% குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே மாதிரி இபிஎஸ் பார்க்கும்போது இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா 20.9% குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. இபிஎஸ் ஓட ஃபோர்காஸ்ட் குவார்டர்லிக்கு நமக்கு கிடைக்கல. இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய குவார்டர்லி ரெவென்யூ 20.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 19.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட இது ஒரு 260 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் ஒரு 20 கோடி ரூபாய் கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 0.3 இன்க்ரீஸ் ஆகி 13.8ன்னு இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் 55.2ன்னு இருக்கு. இது இன்னமும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 0.81% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.11% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஐஎஸ் 1.11% குறைச்சு வச்சிருக்கிறாங்க. இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய ஹோல்டிங் 13.3ஆகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய ஹோல்டிங் 44.1ஆகவும் எஃப்ஐஐஎஸ் உடைய ஹோல்டிங் 26.9ஆகவும் நமக்கு இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 254, ஃபேர் பிரைஸ் 562, கரண்ட் பிரைஸ் 1702, ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 3 இருக்கு, 3.02. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். இப்போ இது நமக்கு செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை உடைச்சு இவன் மேலே போயிருக்கிறான். இந்த நிலையில இவங்களுக்கு சப்சிக்வெண்டா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாக்க ட்ரேடர்ஸ் இதுக்கு மேலே எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லை இந்த இடத்துல இருந்து நான் கரெக்ஷனுக்கு லீடு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கரெக்ஷன் எடுக்கலாம். அப்படி கரெக்ஷன் எடுத்தது அப்படின்னு சொன்னா அது பிரைஸா கன்வெர்ட் ஆகுறது 1405ன்னு கன்வெர்ட் ஆகுது. இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் உடைய ரேஷியோவை பேஸ் பண்ணி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு. நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் நமக்கு வர்ற வரைக்கும் இவங்களுடைய மூவ்மெண்ட் பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 55.2, அது ஆவரேஜ் பண்ணும்போது 13.8ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆகக்கூடிய 12.9 காட்டிலும் இது 0.9 கூட இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்மளுடைய இன்ஃபரன்ஸ் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே
உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வந்து குமுலேட்டிவ் ஆவரேஜ் இந்த இந்த வருஷத்தோடைய குமுலேட்டிவ் ஆவரேஜ் 13.65 இருக்கு. இபிஎஸ் உடைய எஸ்டிமேட்டட் நெக்ஸ்ட் டிடிஎம் எஸ்டிமேஷன் பார்க்கறது 13.8 அதை காட்டிலும் கூட இருக்கிறதுனால இது ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை உடைச்சிட்டு எகெயின் திருப்பி மிட் பாயிண்ட் ரேஞ்சு வரைக்கும் வந்து அங்கனக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவங்களுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 1082 இருந்து 1410 வருது. இப்போ இவன் இதை காட்டிலும் கூட தான் இருக்கிறான். ஸோ இப்போ இவன் இந்த இடத்துல இருந்து கரெக்ஷன் வந்தான்னாக்க 1410 ஆர் 1405 அந்த ரேஞ்சுக்கான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதுதான் நமக்கு இபிஎஸ்ல இது நமக்கு ஃபேர் பிரைஸ்ல வந்து 2.5 அப்படிங்கிற ரேஷியோவுக்கு பிரைஸ் கன்வெர்ட் ஆயிருக்கு. சப்போஸ் 1400 உடைச்சான்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கிறது 1221. இதெல்லாம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல. இப்போ நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இவனுக்கு வந்து R1ல இருந்து R2 வரைக்கும் நம்ம முதல்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். இதுதான் இந்த குவார்டருக்கான ரேஞ்சா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். R1ங்கிறது 1384ல இருந்து 1392, R1 R2ஓட மிட் பாயிண்ட் 1578ல இருந்து 1587, R2 1791ல இருந்து 1800. இதை உடைச்சு ட்ரேடர்ஸ் மேல எடுத்துட்டு போறாங்கன்னா நம்ம கவனத்துல இருக்கக்கூடிய பிரைஸ் 2021ல இருந்து 2032. இப்ப இருக்கிறதே நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்ங்கிறத நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம். சப்போஸ் இப்ப இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தோம்னா R2 வரைக்கும் போயிட்டான் 1782. நமக்கு கால்குலேஷன்ல வந்திருக்கிறது 1791. ஸோ இப்போ அவன் 9 ரூபாய்க்கு முன்னாடி ரிவர்ஸ் ஆயிட்டான், ட்ரெண்ட் ரிவர்ஸ் எடுத்திருக்கிறான். இது இப்படியே வந்து இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் R2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்டான இந்த 1700 அப்படிங்கிற ரேஞ்சிலேயே சுத்த போறானா, இல்லை இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறமா இவன் இந்த ரேஞ்சுக்குள்ள சுத்த போறானாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.